வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. ஒரு படகுடைய உரிமையாளர் தன்னுடைய படகு ரொம்ப பழசாயிட்டதுனால, அதுல சில வேலைகள் செய்யணும்னு நெனச்சாருங்களாம். அந்த படகுல ஒரு சிறிய ஓட்டை இருந்துச்சாம். அத தச்சர கூப்ட்டு சரி பண்ணணும்னு நெனச்சாருங்களாம். அதே மாதிரி அந்த படகுக்கு புதுசா பெயிண்ட் அடிச்சு அழகா ஆக்கணும்னு நெனச்சாருங்களாம். முதல் பெயிண்டர கூப்ட்டாருங்க. அந்த பெயிண்டரும் அந்த படகுக்கு அவ்ளோ அழகா அழகான வர்ணம் பூசி அத அழகுபடுத்தினாருங்களாம். அந்த படகுடைய உரிமையாளர் அந்த படக பார்த்ததுக்கு அப்புறம் மனசு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சுங்களாம். கேட்ட பணத்துக்கு மேல ஒரு ரூ. 100 எக்ஸ்ட்ரா பெயிண்டர் கிட்ட கொடுத்தாருங்களாம். பெயிண்டர் ரொம்ப சந்தோஷமா அந்த ரூ. 100 எடுத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு போயிட்டாருங்களாம். இந்த உரிமையாளருக்கு 2 மகன்களாம். அடுத்த நாள் அப்பா கிட்ட கூட சொல்லாம விடியற் காலையில மீன் பிடிக்கணும்ட்டு அவங்க படக எடுத்துட்டு கடலுக்குள்ள போயிட்டாங்களாம். இந்த உரிமையாளர் எழுந்து பார்த்தப்போ, ஐயோ! படக காணோமே! படகுல ஒரு ஓட்டை இருந்துச்சே! இவனுங்க தெரியாம எடுத்துக்கிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு, இன்னொரு படகு சில ஆட்கள் அதுல வச்சுட்டு, இந்த பசங்கள எப்படியாவது நம்ப காப்பாத்தி மீட்டு கொண்டு வரணும்னு அவசர அவசரமா படகு எடுத்துக்கிட்டு போனாருங்களாம்.